உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் இத்தனை ஒரு ஜெயமுள்ள ஒரு உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பற்றி அவர் நமக்கு போதிக்கிறார். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். கிறிஸ்தவ உலகில அற்புதங்கள், வல்லமைகள், ஆசீர்வாதங்கள், அபிஷேகங்கள் என்று சொல்லியே பல வருஷங்களாக வாரம் இதே தலைப்பில் நிறைய பிரசங்கத்தை கேட்டு பழகி ஊறி போன ஜனங்களுக்கு சிலுவையில் நான் அறையப்பட்டேன் என்ற அந்த செய்தி ரொம்ப ஆச்சரியமான செய்தியாகவே இருக்கும். ஆனால் பவுல் தனது கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை எங்கே ஆரம்பமாகிறது என்பது நமக்கு சொல்லுகிறார். நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். அற்புதங்கள் உண்டு, அபிஷேகம் உண்டு, ஜெயம் உண்டு, சுகம் உண்டு, அடையாளங்கள் உண்டு, தரிசனங்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாமே எங்கிருந்து ஆரம்பமாகிறது தெரியுமா? சிலுவையில் நாம் நம்மை அர்ப்பணிப்பதில்தான் ஆரம்பமாகிறது. இதைதான் பவுல் சொன்னார். நான் சிலுவையில் செத்தேன், என் சுயம் செத்தது, என் பெருமை செத்தது சிலுவையில், என் புகழ் செத்தது சிலுவையில், என்னுடைய உலக ஆணவம் செத்தது, ஜாதி பெருமை சிலுவையில் செத்தது, பண பெருமை, மாம்ச இச்சை சிலுவையில் செத்தது. இதெல்லாம் சாக வேண்டியது சிலுவையில் இயேசுவோடு கூட. எனக்காக மரித்து உயிர்த்த இயேசு என்னில் இருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் மிகுந்த தைரியத்தோடு கிறிஸ்தவ உலகத்துக்கு இன்றைக்கும் இதை போதிக்கிறார். என் அன்பானவர்களே, லெந்து காலம் என்பது சாப்பிட்ற ஏதோ பொருளை விட்டுட்டேன் என்ற பெருமை பாராட்டி கொள்வதல்ல. வியாதி வந்தாலே நிறைய சாப்பிட்றத ரொம்ப பேர் விட்டுட்டு தான் வராங்க. ஆனால் லெந்து காலம் என்பது என்ன தெரியுமா? பாவத்தை விட்டுவிட்டே மனம் திரும்பினேன் என்பதின் பொருள். அந்த பாவமானதை சிலுவையில் சாகடிப்பதுதான் இந்த லெந்து காலம், தவ காலத்தினுடைய அழைப்பு. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து அனுதினமும் பாவமானதை ஆவியான உணர்த்துகிற சகல பாவத்தை விட்டுவிடுகிறேன், சிலுவையில் அதை சாகடித்தேன், இயேசுவோடு கூட நான் உத்தம வாழ்க்கை உயிர்த்தெழுந்தேன், சமாதான வாழ்க்கை உயிர்த்தெழுந்தேன், ஒரு அன்பின் வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்தேன், ஒரு சந்தோஷ வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்தேன் என்று நாம் வாழ்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, சிலுவையில் உம்மோடு கூட சாவதுதான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பம். இந்த லெந்து நாட்களில், தவ காலத்தில் இப்படிப்பட்ட படிப்பினை நாங்கள் கேட்டு வளர எங்களுக்கு பலன் தாரும். அப்பொழுதுதான் எங்களுக்கு பரலோக ஜெயம் கிடைக்கிறது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.